வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நல்ல ஆரம்பம் நிகழ்ச்சி. இன்றைக்கி நல்ல ஆரம்பம். இன்னையிலிருந்து வாழ்க்கை ஒரு நல்ல பாதையை நோக்கி செல்லப் போகிறது. அருமையான பொழுதில் நம்ம பேச போகிற தலைப்பும் ரொம்ப சால சிறந்ததாக இருக்குது. பூரம் நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் எல்லா நட்சத்திரங்களுக்கும் தனி சிறப்புகளும் பயன்களும் உண்டு. அதில் பூரத்திற்கு என்ன நிலை? பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம், சூரிய பகவானுடைய வீட்டில். இந்த சூரியனுக்கும் சுக்கிரனுக்குமான தொடர்பு, நட்பு என்பது மிக ஆழமானது, மிக நெடுந்தூரம் செல்லக்கூடியது. சூரியன் ராஜ அதிபதி, ராஜா, நிர்வாகம். பூரம் என்னன்னா சின்ன வயசுலேயே சுக்கிர தசை வந்துடும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குட்டி சுக்கிர தசையை வரக்கூடியவர்களில் பல அன்பர்களுக்கு குடும்பத்தில் சில தொல்லைகள், பல தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய் தந்தையரை பிரிந்து இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் ஏற்படலாம், அவரவருடைய பிறப்பு ஜாதகத்தை வைத்து. இருந்தாலும் இவங்களுடைய அதிசயமான இந்த நட்சத்திரம் பாருங்கள், தன்னுடைய கடினமான பால பருவத்தை தாண்டி, மழலை பருவத்தை தாண்டி, கடினமான இளமை பருவத்தை தாண்டி மிகப்பெரிய சாதனையாளர்களாக உருவெடுக்கிறார்கள் பூர நட்சத்திரக்காரர்கள். பூர நட்சத்திரத்தில் பிறந்தாலே ஒரு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்தெந்த விஷயத்தில் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெற்றி பெறணும், அதுக்கான சூட்சமம் என்ன, அதை பற்றி பேசுவோம். முதல்ல பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவர்களை நம்புவதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்ப வேண்டான்னு சொல்லலை, எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. யாரை எப்போ எவ்வளவு நம்பணுங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி வருவதனாலேயே கூட பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் திருமணம் ஒரு நல்ல திருமண வாழ்க்கையாக அமையுது. ஆனால் சில சமயங்களில் திருமண வாழ்க்கையில் வாக்குவாதங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வாக்குவாதங்கள் சிறு சிறு சண்டைகளாக மாறி பின்னே எனக்கு ஒன்றை பிடிக்கல, உனக்கு என்ன பிடிக்கலன்றதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த ஆண்டு முதல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வரும். இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கே அஷ்டம சனி இனிமேல் வரப்போகிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி அப்படின்னா கூட, அஷ்டம சனி ஒரு பக்கம் இருந்தாலும் பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய அதிபதியான நட்சத்திரத்தில் பிறந்ததனால் உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் மூலியம் நன்மைகளும், உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல மிகப்பெரிய உயர்வுகளும் புகழும் பேரும் காட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சுருக்கமாக சொல்லணும்னா பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கலைத்துறையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அதில் ஒரு பதம் பார்க்காம விட மாட்டீங்க. அது சினிமாவாக இருக்கட்டும், பத்திரிகை ஊடகத்துறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய பூர நட்சத்திரக்காரங்களுக்கு தனி வாய்ப்பு என்பது உண்டு. வெற்றிக்கான சூட்சமம் என்ன? பொறுமை முதல். நீங்கள் எல்லாத்துக்கும் ஆசைப்படு அப்படிங்கிறது உண்மைதான், சுக்கிரனுடைய தாக்கம் இருப்பதனால. ஆனால் நமக்கு தேவை என்பது எது, இதை எண்ணி பார்க்க வேண்டும். நம் தேவைக்கேற்ப நம் வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும். பணக்காரராக வாழறதுனால ஒருத்தர் நிம்மதியாக இருக்கார் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது தவறு. நம் வாழ்க்கையிலேயே, நம்முடைய பதவியிலேயே நாம் நிம்மதியாக இருக்க முடியும். அடுத்து வரும் வருங்காலம், எதிர்காலம் என்பது கடவுளுடைய கணக்கில் சரியாக வருது. கிட்டத்தட்ட பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு என்பது இருக்கின்ற இடத்தை விட்டு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நடக்கலாம். அது முன்னேற்ற பாதைக்கான மாற்றமாக இருக்கலாம். வெளிநாடுகளில் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய அனைத்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ஆண்டு ஒரு நல்ல பதில் கிடைக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். காமாட்சி அம்மனை விடவே கூடாது. நீங்கள் வழிபட வேண்டிய கோவில்கள் சூரியனார் கோவில், அதே மாதிரி கஞ்சனூர் கோவில், அதே மாதிரி திருவரங்குளம் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோவில். இதில் மூணாவது சொன்ன திருவரங்குளம் ஸ்ரீஹரி தீர்த்தேஸ்வரர் கோவில் ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன குறைகள் வாழ்க்கையில் இருந்தாலும் தீர்வு என்பது அந்த கோவிலில் கிடைக்கும். அதே மாதிரி மனதார நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர பகவானுக்கு மனசலார நீங்கள் வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை செய்யும் பொழுது, காமாட்சி அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்யும் பொழுது உங்கள் வீடு தேடி வசந்தம் வரும், வாய்ப்புகள் வரும், நிச்சயம் வரும். இந்த காணொலி உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம்.
அடுத்து வரும் காணொளியில் மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.